வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது மேஷம் ராசி. ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அடிக்கடி ராசியை மாற்றியும் மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்து யோகங்களை உருவாக்கியும் மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் மே மாதத்தில் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் மே 11ஆம் தேதி தனது சொந்த ராசியான மேஷ ராசிக்குள் நுழையவுள்ளார். இந்த மேஷ ராசியில் ஏற்கனவே கிரகங்களின் ராஜாவாக கருதப்படும் சூரியன் பயணித்து வருகிறார். இதனால் இந்த மேஷ ராசியில் செவ்வாய் மற்றும் சூரியனின் சேர்க்கை நிகழவுள்ளது. இந்த சேர்க்கையின் காரணமாக மங்களாதித்ய ராஜயோகம் உருவாக உள்ளது. ஜோதிடத்தில் இந்த ராஜயோகமானது மிகவும் செல்வாக்குமிக்கதாக கருதப்படுகிறது. அதுவும் செவ்வாயின் சொந்த ராசியில் இந்த யோகம் உருவாகி இருப்பது இன்னும் சிறப்பானது. மேஷம் ராசியின் முதல் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் மங்களாதித்ய ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களின் நிதி நிலைமை மேம்படும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது. நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புள்ளது. ஏற்கனவே முதலீடுகளை செய்திருந்தாலோ அல்லது புதிதாக முதலீடுகளை செய்தாலோ நல்ல லாபம் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு மேஷ ராசியில் உருவாகும் மங்களாதித்ய ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் ஒரே தடவையே வரக்கூடிய மிக அரிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் மெதுவாக அல்ல, அதிரடியாக இருக்கும். நீண்ட காலமாக உங்களை பின்தள்ளிக் கொண்டிருந்த பிரச்சனைகள் தானாக சரியாகும். உங்களுக்கே தெரியாமல் ஒரு புதிய தைரியம் உங்களுள் உருவாகும். இது முடியாது என்று நினைத்த விஷயங்களையே நீங்கள் செய்து முடிப்பீர்கள். பண வரவு பற்றி பேசினால் இது சாதாரண வருமான உயர்வு அல்ல. பல வழிகளில் பணம் வரக்கூடிய நேரம். ஒரு வேலை இருந்தாலும் சைடு இன்கம் வரும். பிசினஸ் இருந்தால் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். சிலருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி கூட கிடைக்கலாம். வீட்டில் சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி கூடும். வீடு, நிலம், வாகனம் வாங்கும் யோசனை நனவாகும். இந்த காலத்தில் உங்கள் சமூக மதிப்பு கூட உயரும். நீங்கள் பேசும் வார்த்தைக்கு வேல்யூ வரும். ஆஃபீஸ்ல ரெஸ்பெக்ட் கூடும். லீடர்ஷிப் குவாலிட்டி வெளிப்படும். மற்றவர்கள் உங்களை ஃபாலோ செய்ய ஆரம்பிப்பார்கள். அதனால் கரியர் growth மிக வேகமாக நடக்கும். ஆனால் இந்த சக்தி அதிகமாக இருப்பதால சில சமயங்களில் உங்களுக்குள் ஈகோ அதிகரிக்கலாம். கோபம் வேகமாக வரும். உடனடி முடிவுகள் எடுப்பதால் சில நல்ல வாய்ப்புகள் கூட கைவிடப்படலாம். அதனால் இந்த நேரத்தில் பேஷன்ஸ் தான் முக்கியம். உங்கள் எனர்ஜியை சரியான டைரக்ஷனில் பயன்படுத்தினால் இந்த யோகம் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். இப்போது இந்த யோகத்தின் முழு பலனை பெற என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த பரிகாரங்கள் உங்கள் எனர்ஜியை பேலன்ஸ் செய்யும், நல்ல பலன்களை அதிகரிக்கும், கெட்ட விளைவுகளை குறைக்கும். காலை நேரத்தில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் எழுந்து சூரியனை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். இது உங்கள் உடல் மற்றும் மனசக்தியை அதிகரிக்கும். சூரியன் என்பது அதிகாரம் மற்றும் வெற்றியை குறிக்கும். அதனால் இந்த வழிபாடு உங்கள் கரியர் மற்றும் ஃபினான்ஷியல் growthக்கு மிகவும் உதவும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். செவ்வாய் கிரகத்தின் ஆற்றலை சமநிலைப்படுத்த இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம். ஓம் சரவணபவ மந்திரத்தை தினமும் குறைந்தது 21 முறை சொல்லலாம். இது உங்கள் கோபத்தை குறைத்து மன அமைதியை தரும். அதேபோல் சிவன் வழிபாடு செய்வதும் நல்லது. பிரதோஷ காலங்களில் சிவன் கோவிலுக்கு செல்வது உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கும். திங்கட்கிழமைகளில் பால் அபிஷேகம் செய்வது நல்ல பலனை தரும். உங்கள் வீட்டில் தினமும் காலை மாலை நேரங்களில் தீபம் ஏற்றி வைத்தால் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லும் பழக்கம் வளர்த்து கொள்ளுங்கள். இது உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இன்னும் அதிக வாய்ப்புகளை ஈர்க்க உதவும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த காலத்தில் நீங்கள் செய்யும் தானம், தர்மம், ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, மாணவர்களுக்கு புத்தக உதவி செய்வது, கோவிலில் விளக்கு ஏற்றுவது போன்ற நல்ல செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல எனர்ஜியை பல மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் கொடுப்பதுதான் திரும்ப பல மடங்கு ஆகி உங்களிடம் வரும் என்ற உண்மையை இந்த காலம் உங்களுக்கு உணர்த்தும். முடிவாக சொல்ல வேண்டும் என்றால்,
2026ஆம் ஆண்டு இந்த மங்களாதித்ய ராஜயோகம் உங்களுக்கு ஒரு கோல்டன் வாய்ப்பு. இது வந்துவிட்டால் வாழ்க்கையே மாற்றும் சக்தி உண்டு. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். பொறுமையுடன், நம்பிக்கையுடன், சரியான முயற்சியுடன் நீங்கள் முன்னேறினால், இந்த காலம் உங்கள் வீட்டில் பணம், சந்தோஷம், வெற்றி மூன்றையும் நிரப்பும். நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கையை உண்மையாக்கும் ஒரு அரிய நேரம் இது. நன்றி, வணக்கம்.